அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள வீட்டு தொழிலாளர்கள், கம்பெனி தொழிலாளர்கள் மற்றும் ஃபேமிலி விசாவில் உள்ளவர்கள் எச்சரிக்கை. திர்பாலக் துணை பிரதமரின் அதிரடியான புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. கடைசியில் பெரிய நாமம் போட்டு போயிடுவாங்க. 9000 குவைத் தினாரை இழந்த வெளிநாட்டவர். அடுத்து 464 குவைத்திகள் நடுத்தருவில். உள்துறை அமைச்சகம் அதிரடி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் பிச்சை எடுத்தால் சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்த போதிலும் எங்கே சில பேர் கேட்கவே மாட்டாங்க. நான் பிச்சை எடுத்து தான் சம்பாதிப்பேன்னு அடம்பிடித்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க. உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல்படி 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார்கள். இதில் 3 பேர் ஆண்கள், 8 பேர் பெண்கள். இந்த 11 பேரில் ஆர்டிகல் 20 நம்பர் விசாவில் உள்ளவர்கள், அதாவது வீட்டு தொழிலாளர்கள் விசாவில் உள்ளவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். இவர்களுக்கு இக்காமா அடித்து கொடுத்த பாபா இனிமேல் புதிய விசா எடுக்க முடியாதவாறு பிளாக் செய்யப்படுவார். அதுபோல ஆர்டிகல் 18 நம்பர் விசாவில் உள்ளவர்கள், அதாவது கம்பெனி விசாவில் உள்ளவர்கள், இவர்களும் நாடு கடத்தப்படுவார்கள். அதுபோல அவர்கள் வேலை செய்த கம்பெனியுடைய ஃபைலும் க்ளோஸ் செய்யப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 நம்பர் விசாவில், அதாவது ஃபேமிலி விசாவில் குவைத்துக்கு பிச்சை எடுத்தவர்கள், அவர்களும் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களை குவைத்துக்கு அழைத்து வந்த நபரும், அதாவது அவருடைய ஸ்பான்சரும் நாடு கடத்தப்படுவார் என குவைத்துடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் யாரையும் நம்பி உடனே பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஆனால் பணம் என்ற கொடுக்கல் வாங்கல் வந்துட்டா போதும் நமக்கு நாமத்தை போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண ஆன்சர் இல்லை, மெசேஜ் பண்ணால் ரிப்ளையும் இல்லை. அதனால் குவைத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உஷாராக இருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி ஹவல்லி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று பதிவாகியுள்ளது. அதாவது ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்னர்ஷிப் என்று கூறி ஒரு வெளிநாட்டவரிடம் 9260 குவைத் தினார் மோசடி செய்யப்பட்டுள்ளது. நான் இந்த மத்தாமுக்கு ஓனர்னு ஒரு வெளிநாட்டவர் இன்னொரு வெளிநாட்டவரிடம் ஆசை வார்த்தை கூறி, வா நீயும் நானும் சேர்ந்து பார்ட்னராக ஆகிலாம் சொல்லிட்டு 9260 குவைத் தினாரை ஆட்டையப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் திடீரென ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தபோது தான் நம்ம பணம் கொடுத்தது அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும் ஒரு ஊழியரிடம். கடைசியில் இப்போ ஹவல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 9260 குவைத் தினாரை ஆட்டையை போட்ட வெளிநாட்டவர் இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பணம் கொடுத்தவரின் மொத்த பணமும் காலி. அதனால நம்ம ஆளுங்க உஷாராக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குவைத்தில் யாராவது நம்பி ஏமாந்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய பதிவு மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ அதிகமாக தலைப்பு செய்திகளில் வரும் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலி குவைத்திகளாக உலா வரும் பாபா மாமாக்களை கண்டறிந்து அவர்களின் குவைத்தி குடியுரிமை பறிப்பது சம்பந்தமான செய்திகள் தான் இப்போ தலைப்பு செய்தியாக மாறியுள்ளது. ஒரிஜினல் குவைத்தி அஸ்லி குவைத்தி நிரூபிக்க வேண்டுமென்றால் DNA டெஸ்ட் வரை எடுத்து காண்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் போலி குவைத்திகள். முன்பெல்லாம் வெளிநாட்டவர் தான் இக்காமா இல்லைன்னு பயந்து குவைத்தில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இப்போ குவைத்திகளே நம்ம ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா என்ற சந்தேக நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத் குடியுரிமைக்கான உச்சக்குழு 464 நபர்களின் குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இந்த விவகாரம் குவைத் கேபினெட்டுக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளது. குவைத் அமைச்சரை ஓகே சொல்லிவிட்டாங்கன்னா இந்த 464 பேரின் குவைத்தி சிட்டிசன்ஷிப் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். போலி குவைத்தி குடியுரிமை பெற்றவர்களை நம்பாளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 99% பேர் பார்த்தீங்கன்னா சவுதிக்காரன், ஈராக்காரன், எகிப்த், அதாவது மஸ்ஸிக்காரன், இவனுங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ குவைத்துக்கான எகிப்த் அம்பாசிடர் ஒசமா ஷெல்லவுட் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, போலி குவைத்தி குடியுரிமை பெற்ற மஸ்ரிகள் உங்களுடைய குவைத்தி சிட்டிசன்ஷிப் பறிக்கப்பட்டால் மாக்கு முஷ்கில நீங்கள் மீண்டும் எகிப்த் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை செய்யலாம் என புதிய அறிவிப்பை குவைத்துக்கான எகிப்த் அம்பாசிடர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் எகிப்த் எம்பசியில் குவிந்து வருகிறது. எனக்கு தெரிஞ்சுங்க, நாம பிறந்த நம்ம நாடு தான் சிறந்தது. அப்படி நாம நினைத்தால் தான் நமக்கு நல்லது. சொந்த தாய்நாடை விட்டுட்டு தினாருக்காகவும் சொகுசான வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய அடையாளத்தையே மாற்றினால் கடைசியில் இதே கதி தான். குடியுரிமை பெற அலைய வேண்டியதாக இருக்கும். நம்ம சவுதி, குவைத், கத்தார், ஒமன் இப்படி எந்த நாட்டில் வேலை செய்தாலும் என் தாய்நாடு இந்தியா, என் தாய்நாடு இலங்கை என்பது சொல்வதில் தான் நமக்கு கெத்து இருக்கு. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 9300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12800 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 32 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 79 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 949 ரூபாய் 48 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 214 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 789 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.